உதிர்ந்ததா இரட்டை இலை? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் பல்வேறு திருப்புமுனை முடிவுகளை கொடுத்திருக்க, அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் பல்வேறு அதிரடி ட்விஸ்டுகளையும் கொடுத்திருக்கு. குறிப்பா பொன்விழா கண்ட அதிமுக மறுபடியும் பிளவுபடுற அளவுக்கு பெரும் நெருக்கடியில தள்ளப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கடந்த தேர்தல்கள்ல தொடர்ந்து 11 தோல்விகளை சந்திச்சதும், 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டதும் கட்சிக்குள்ளேயே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில CV சண்முகம் தலைமையிலான MLAக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கியதோடு EPS மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வச்சாங்க. கூடவே உண்மையான அதிமுக நாங்க தான் உரிமை கோரியிருக்கிறது, அதிமுக மீண்டும் பிளவுபடுதா அப்படிங்கிற கேள்விக்கு வழிவகை செஞ்சிருக்கு. அரை நூற்றாண்டு கடந்த கட்சி மீண்டும் மீண்டும் பிளவுபட காரணம் என்ன? அன்று பாஜக, இன்று தாவேகாவா? வீழ்ச்சியை கண்ட அதிமுக மீண்டும் துடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவின் எழுச்சியும் வீழ்ச்சியும். 1971 முன்னாள் முதலமைச்சர்களான MGR மற்றும் கருணாநிதி ஆகியோர் ஒன்னா சேர்ந்து சந்திச்ச கடைசி தேர்தலும் திமுக பெற்ற பெரும் வெற்றியும் அதுதான். 1972 திமுகவை விட்டு MGR நீக்கப்பட்டாரு. அதோட பின் விளைவுகளே அதிமுக அப்படிங்கிற பெயர்ல பதிவு செஞ்சிருந்த கட்சியில MGR தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அதுவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா பெயர் மாற்றமும் செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 1977, 1980, 1984 தொடர்ந்து MGR தலைமையிலான அதிமுகவே ஆட்சியை அமைச்சது. 1989 தான் திமுக மீண்டும் வெற்றியை பெற்றுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் 1987 MGR மறைவிற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. அதுலயும் கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலிலேயே சுமார் 33% வாக்கு வங்கியும் 130 தொகுதிகளையும் தன்வசமாக்குச்சு அதிமுக. அடுத்தடுத்து தேர்தல்கள்ல 130 அப்படிங்கிற எண்ணிக்கையும் 38, 37 அதிமுக வாக்கு சதவிகிதத்தை அதிகரிச்சுட்டுமே வந்துச்சு. ஆனா MGR மறைவுக்கு அடுத்து கட்சி 2ஆ பிளவுபட்டு சட்டப்பேரவையிலேயே மோதிக்கிட்டாங்க. MGRனுடைய மனைவி VN ஜானகி முதலமைச்சரா பதவி ஏற்றாலும் ஆட்சி கவிழ்ந்துருச்சு. 1989 ஜ அணி ஜே அணி அப்படின்னு VN ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு பிரிஞ்சு போட்டியிட்டதால திமுக பெரும் வெற்றியை பெற்றுச்சு. அதிமுக வீழ்ச்சியை சந்திச்ச நிலையில ஜெயலலிதாவை கட்சியினுடைய தலைவர்ங்கிற புத்திசாலித்தனமான முடிவை அதிமுகவினுடைய அப்போதைய தலைவர்கள் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவை தொடர்ந்து செயல்பட்டும் வந்துச்சு. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பல பிரிவுகளா உருவெடுத்ததே கட்சியினுடைய வீழ்ச்சியின் ஆரம்பமா பார்க்கப்படுது. அதுலயும் கட்சிக்குள்ளேயே பல பிளவுகள் ஏற்பட்டுச்சு. ஜெயலலிதாவினுடைய விசுவாசின்னு அழைக்கப்பட்ட OPS அதிமுகவை மீட்டெடுக்கிறதா தர்ம யுத்தத்தை தொடங்கினது. அதிமுகவை இனி வழிநடத்த போறதா அறிவிக்கப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் 2 பேருமே பிரிஞ்சது. சசிகலாவால நியமிக்கப்பட்ட EPS அதிமுகவுல பொறுப்பேற்றது அப்படின்னு பல்வேறு நிகழ்வுகள் கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுகவை பல்வேறு வகையில வீழ்ச்சிக்கு கொண்டு போச்சு. அதோட விளைவா சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சின்னு தொடர்ந்து 11 தேர்தல்கள்ல தோல்விகளை அதிமுக சந்திச்சது. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல OPS, செங்கோட்டையன் போன்ற கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் கட்சியில இருந்து EPS நீக்கியது குறிப்பிடத்தக்கது. அன்று பாஜக, இன்று தாவேகா, பிளவுபட்ட அதிமுக. 2019 பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைச்சது அதிமுகவோட சரிவுக்கு முக்கிய காரணமா களத்துல பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மோடியா லேடியா அப்படின்னு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரங்கள்ல முழங்கினாங்க. ஆனா அதே அதிமுகவும் பாஜகவும் 2021 கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாங்க. அப்போ அதிமுகவுல உட்கட்சி பிளவுகள், தினகரனோட அமமுக எதிர்த்து போட்டியிட்டதுன்னு
ஆளும் கட்சி அந்தஸ்தை அதிமுக இழந்து பெரும் சறுக்களை சந்திச்சது. எல்லாத்துக்கும் மேல 2024 தேர்தல் அப்போ அதிமுக தலைவர்களை அப்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சாருன்னு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தேர்தல்ல களம் கண்டாலும் அது கை கொடுக்கல. இந்த நிலையில 2026 மறுபடியும் பாஜக கூட கூட்டணி அமைச்சதும் கூட்டணி முடிவுகளுக்கு டெல்லி பாஜகவையே சார்ந்து இருந்ததும் தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அத தன்னோட தேர்தல் வியூகத்துக்கு விஜய் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. 2026 திமுக வெர்சஸ் தாவேகாவுக்கு தான் போட்டியேன்னு அதிமுகவோட இடத்தை புடிச்சு அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீது அதிருப்தி அடைஞ்ச நிர்வாகிகள் அவர் மீது கடுமையான விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் முன்வச்சு விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு அதிமுக ஆதரவு தர்றதாகவும் புதிய கூட்டணியை அமைக்க போறதாகவும் சி.வி. சண்முகம் தெரிவிச்சிருக்காரு. அதோட எதிர்வினையா சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இபிஎஸ் அணி எஸ்.பி. வேலுமணி அணின்னு பிரிஞ்சு நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்களிச்சிருக்காங்க. ஒன்றனையுமா இரட்டை இலை. தமிழ்நாடு அரசியல்ல மாற்றா கருதப்பட்ட திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக களம் கண்ட முதல் தேர்தல் மட்டுமல்ல, அடுத்தடுத்து தேர்தல்னு 3 முறை வெற்றியை பதிவு செஞ்ச கட்சி. அதன் பிறகு தலைமைகள் மாறிய போது தோல்வியை சந்திச்சாலும் கட்சி சதறாம காக்கப்பட்டுச்சு. ஆனா 2017 இருந்து அதிமுக பல பாகங்களாகவும் பிரிவுகளாகவும் பிரிஞ்சு இருக்கிறதோட முறையா தலைமை இல்லாததுனால பெரும் சரிவுகளையும் சந்திச்சிட்டு இருக்கு. கூடவே உட்கட்சி பிரச்சனைகளாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு ஒற்றை தலைமையில செயல்பட்ட அதிமுக இன்னைக்கு இபிஎஸ் மற்றும் சி.வி. சண்முகம் வேலுமணின்னு 2 அணியா பிரிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் பிரிஞ்சு போனப்போ இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியையும் போராடி மீட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்பவும் அதே போல பிளவு நிலை ஏற்பட்டிருக்கு. இதே நிலை தொடரும்னா யார் கையில அதிமுக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிமுக நீடித்து இருக்குமா அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் யாரும் விரும்பாத யதார்த்தமாகவும் இருக்கு.